அடர்ந்த அடர்ந்த காட்டுல நரி, ஓநாய், மான், வரிக்குதிரை இந்த 4 விலங்குகளும் ஃப்ரெண்டா இருக்காங்க. 4 விலங்குகளும் ஃப்ரெண்டுன்னா நண்பர்களா இருக்காங்க. ஒருத்தங்க திட்டிக்க மாட்டாங்க, அவங்கள மாதிரிலாம் அடிச்சுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இப்ப பனிமலையில திருவிழா வருது. பனிமலையில அங்க சிறுத்தையெல்லாம் கூட்டம் போடுது. திருவிழா எப்படி கொண்டாடலாம், ஃப்ரெண்டுகளை எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் கூட்டம் போட்டு ஒரு நாள் இந்த காட்டுக்கு வர்றாங்க. காட்டுக்கு ஒரு சிறுத்தை வருது. சிறுத்தை வந்ததும் இந்த 4 நண்பர்களும் என்ன செய்யறாங்க, வாங்க சிறுத்தையாரே, வாங்க சிறுத்தையாரே அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுத்தையார் சொல்றாரு, எங்க பனிமலையில நாங்க திருவிழா வச்சிருக்கோம், பனிமலையில திருவிழா வச்சிருக்கோம், நீங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, நாங்க எல்லாம் வந்துடுறோம், நாங்க எல்லாம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிறுத்தையாரு அழைப்பை விடுத்துட்டு பனிமலைக்கு போய் திருவிழா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. திருவிழா நாள் வருது. திருவிழா நாளே அப்ப ஒரு ஆத்துல 4 பேரும் ஒரு படகுல போறாங்க. எப்படி பாட்டு பாடிட்டு போறாங்கன்னு தெரியுமா? ஜாலியா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. பாட்டு பாடிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஆத்துல தண்ணி நிறைய வந்துருது. அது படக என்ன செய்யுது, அப்படியே முழுகுற மாதிரி டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடல, முழுகுற மாதிரி இருக்குது. உடனே இந்த 4 நண்பர்களுக்கும் பயம் வந்துருது. ஐயோ, நம்ம முழுகி செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முதல்ல இவங்க 4 பேரையும் பார்த்துடுறாங்க. 4 பேரையா பார்த்ததா இன்னைக்கு நமக்கு செம வேட்டடா, இன்னைக்கு செம வேட்டை. எந்தெந்த விலங்கு மாட்டிக்கிச்சு? நரி, மாடு, ஓநாய், வரிக்குதிரை 4 விலங்கு நல்லா கொலு கொலுன்னு இருக்கிறத பார்த்துட்டு முதல்ல சாப்பிட எண்ணிட்டு, நண்பர்களே பயப்படாதீங்க, என் முதுகுல ஏறிக்குங்க, நான் உங்களை பத்திரமா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா நரி என்னது, நரிக்கு தந்திரம் ஜாஸ்தி. நரிக்கு அது என்ன சொல்லுது, ஐயா நம்மளை அடிச்சு சாப்பிடாதா, இது கூட்டிட்டு கரைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட புத்தி எனக்கு தெரியும், உன்னோட புத்தி எனக்கு தெரியும், நாங்க இப்ப வரப்பதான் என்ன செஞ்சோம், எங்களை பாம்பு கொத்திருச்சு, பாம்பு கொத்திருச்சு, அதுக்காக ஒரு மூலிகை சாப்பிட்டுருக்கோம், மூலிகை சாப்பிட்டுருக்கோம், எங்களை யார் கடிச்சாலும், நாங்க யார கடிச்சாலும் உடனே அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. ஆனா முதல்ல நம்ப மாட்டேங்குது. முதல்ல நம்ம நீங்க நல்லா ஏமாத்த பாக்குறீங்க, இப்ப நான் உங்களை போட்டு கடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு நீ நம்பலன்னா இப்ப பாரு, நான் ஒரு மீனை எடுத்து பிடிச்சி கடிக்கிறேன் பாருங்கன்னதும் மீனை பிடிச்சி தூக்குது, ஒரு குட்டி மீனை. நிறைய என்ன செய்யுது, அப்படியே ஓடுற தண்ணியில ஒரு மீனை பிடிக்குது. மீன் என்ன செய்யும், தண்ணியை விட்டு வெளியில வந்திருந்தே 2 நிமிஷத்துல செத்து போயிடும் இல்லையா, அதை கடிக்கிற மாதிரி கடிக்குது. கடிக்கிற மாதிரி கடிக்கும் போது மீன் செத்து போயிருச்சு. மீனு இப்ப பாத்தியா, மீனே செத்து போயிருச்சு. அப்ப நீ எங்களை கடிச்சாலும் நாங்க ஒன்ன கடிச்சாலும் நீ என்ன செய்வ, அப்படின்னு சொன்னதும் முதலைக்கு பயம் வந்து ஓடிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் ஆத்துல தண்ணி வர்றது குறைஞ்சு போச்சு. என்ன செய்யறாங்க, அதே திரும்ப தண்ணி குறைஞ்சது படகு நேராயிருச்சு. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ
வந்து திருவிழாவில் கலந்துக்கிறாங்க, விருந்து சாப்பிடுறாங்க, எல்லாரும் சந்தோஷம்.